அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. இன்றைக்கி ஸ்கூல் டே 2 லஞ்ச் பாக்ஸ் என்ன பேக் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் புளி சாதம் தான் செய்ய போகிறேன். குட்டீஸ் நைட்டே சொல்லிட்டாங்க புளி சாதம் உருளைக்கிழங்கு ஃப்ரை வேணும் அப்படின்ட்டு. நான் புளி சாதத்துக்கு மசாலா நைட்டே நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில். நான் புளி சாதம் சாப்பாடு மட்டும் வடித்து விட்ருக்கேன். உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சுட்டேன். இப்போது குட்டீஸ்க்கு ஜூஸ் பண்ணணும். இந்த மாதிரி சாத்துக்குடியை நல்லா கட் பண்ணிவிட்டு ஜூஸ் புழிஞ்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி லெமன் புழிஞ்சி கொடுத்தீங்கன்னா கசப்பு தன்மை இல்லாமல் ரொம்ப நேரத்துக்கு ஜூஸ் நல்லாவே இருக்கும். நான் எப்போவுமே சாத்துக்குடி ஜூஸ் ஸ்கூலுக்கு பேக் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி லெமன் புழிஞ்சி ஒரு டைம் நான் கொடுத்து விட்டுருந்தேன். அப்பத்துலேருந்தே கசப்பு தன்மை இல்லாமல் இருக்குதுன்னு குட்டி சொன்னாங்க. அதனால் எப்போ கேட்குறாங்களோ அப்போல்லாம் சாத்துக்குடி ஜூஸ் கொடுத்துருவேன் நான். நார்மலாகவே நம்ம சாத்துக்குடி ஜூஸ் நம்ம வச்சோம்னா ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமே கசப்பு தன்மை வந்துடும். அதனால் இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கசப்பு தன்மை இல்லாமல் இருக்குது. நான் இது ஒரு இன்ஸ்டா வீடியோவில் தான் நான் பார்த்தேன். அதே மாதிரி ஃப்ரூட்ஸுமே இன்றைக்கி பேரிச்சம்பழம் தான் கொடுக்குறேன். எந்த ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் மஞ்சள் உப்பு போட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை மட்டும் கட் பண்ணி விதையை நீக்கிட்டு கொடுத்தீங்கன்னா அது கூட சொத்தெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் பிள்ளைங்க சேஃப்டியாக சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நாளைக்கு என்ன லஞ்ச் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.